ஆல்ரெடி வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிருச்சு. நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆதாமையும் ஏவாளையும் பிசாசு சந்திச்சு, இன்னும் உன் கண்கள் திறக்கப்படும், இன்னும் நீ தேவர்களை போல ஆவாய், இன்னும் நான் உன்னை உயர்த்துவேன்னு சொல்லி ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனுக்கு பிசாசு மறுபடியும் ஒரு மேன்மையை கொண்டு வந்து காட்டுகிறது இன்னைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில. நம்மளை திருப்தி இல்லாம ஆக்கிக்கிட்டே இருப்பான் பிசாசு. அதுதான் அந்த பிசாசுடைய தந்திரம். போதும் என்கிற மனதோடு கூட தேவ பக்தியே ஆதாயம். ஜெகனுடைய பைக்ல ஒரு முறை நான் போனேன். ஸ்டார்ட் பண்ணி போகும்போது பார்க்குறேன், இந்த பக்கம் கால் வைக்கிறதே காணும். அந்த வண்டியில போகவே முடியல, அப்படி இருந்துச்சு. அப்ப ஜெகன்ட்ட வந்து கேட்டேன், என்னடா ஒரு வண்டி வாங்க வேண்டியதானே? போதும் பாஸ்டர், ஆண்டவர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் இந்த வண்டியவே நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில திருப்தி வந்துருச்சுன்னா பிசாசால உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அப்ப ஆதாமு ஏவாளும் என்ன பண்ணிருக்கணும்? போதும்பா, போதும், நல்லா இருக்கணும், எங்க வாழ்க்கையில ஒரு குறை இல்லை, எங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படி அவங்க அந்த சாத்தானை ஜெயித்து இருக்கணும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல இவர்கள் சாபத்துக்குள்ளே தள்ளப்பட்டார்கள்.